ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை அரசியல் விமர்சகர் அப்படின்றத தாண்டி நம்ம எழுத்தாளர்னு பார்க்கலாம், பன்முக விஷயங்களில் ரொம்ப தீவிரமாக இறங்கக்கூடியவர்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அரசியல் ஆஸ் வெல் அஸ் அகாடமிக்கலாக ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயம், அதை பற்றி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, உலக புகழ்பெற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு நம்ம எல்லோரும் சொல்லக்கூடிய பிபிசியில் ஒரு ஆர்டிக்கல். ஏன் இந்தியாவுடைய ஜென்சி இன்னும் ஸ்ட்ரீட்ஸுக்கு வரலை, போராட்ட களத்திற்கு வரவில்லை, நேபாள் போன்ற நிலைமை ஏன் இந்தியாவில் வரவில்லை அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு எழுதிய ஒரு ஆர்டிக்கல். இந்தியாவில் ஏன் ஆட்சி கவிழ்ப்பு நடக்கலைன்னு ஒரு ஏக்கம் அந்த ஆர்டிக்கலில் தெள்ள தெளிவாக தெரிஞ்சுது. முதல்ல கேட்கணுன்றது, இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அண்ட் இந்தியா, வெஸ்டர்னுக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஆசை இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின்றத பற்றி உடையவர்? இல்லை, என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம அது ஒரு ஆதங்கத்தோட ஏன் இங்கே வரல, ஏன் இங்கே இன்னும் வராமல் இருக்கு, எப்படியாவது வந்துடணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு எழுதப்பட்டதாக மட்டுமே நம்ம அதை பார்க்கணுங்கிறது இல்லை. ஏன் சில இடங்கள்லாம் வரும்பொழுது ஏன் வேறு சில இடங்கள்ல வரல? இப்போ நம்ம அதே கேள்வியை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கலாம். ஏன் பிரிட்டன்ல ஜென்சி தெருவில் இறங்கி ஆட்சி மாற்றத்துக்காக போராடலை? ஏன் பிரான்ஸ்ல ஜென்சி தெருவில் இறங்கி ஆட்சி மாற்றத்துக்கு போராடலை? ஏன் அமெரிக்காவில் போராடலை அப்படின்னு நம்ம நீட்டிக்கலாம். இந்த கட்டுரையை எழுதினது 2 இந்திய பெயர்களா தான் இருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க யாரு, அவங்க இந்தியாவில் இருக்கிற இந்தியர்களா இல்லை அவர்கள் வேற நாட்டில் இருக்கிற இந்திய டயாஸ்போராவா தெரியல. பட் நம்ம இதை அதுலேயே சில காரணங்களும் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியுடைய அப்ரூவல் ரேட்டிங்ஸ் பார்த்தா ஏன் மக்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, மற்ற இடங்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சில கருத்துக்களும் இருக்கு. நம்ம இதை உடைச்சு அனலைஸ் பண்ணலாம். ஃபார் அ மினிட் நம்ம யாரையுமே குறி வச்சு தாக்கி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இட் இஸ் அ ஒர்த்வைல் டாபிக். ஜென்சி போராட்டம் எங்க நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் மற்ற இடங்கள்ல நடக்கல அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். ஜென்சி போராட்டம் நடக்கக்கூடிய இடங்கள், ஜென்சி போராட்டம் நடக்காத இடங்கள், அது நடப்பதற்கு தேவையற்ற இடங்கள் அப்படிங்கிறத நம்ம 2ஆ பிரிச்சுக்கிட்டே பேசலாம். ஓகே, முதல்ல ஜென்சி ப்ரொட்டஸ்ட் நடந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ்னு பார்க்குறோம். இது நம்ம அண்டை நாடுகள் மட்டும். இதை தாண்டி பல நாடுகள், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து ஏகப்பட்ட நாடுகள் குறியில் இருக்கின்றன. தாய்லாந்தில் ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது சமீபத்தில், மடகாஸ்கர் இந்த மாதிரி. ஆமா, மடகாஸ்கர்ல தாய்லாந்துல ஒரு அட்டெம்ப்ட் நடந்தது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்க இந்தியா அப்படின்றது நம்ம கடைசியா இது போல நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும், ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியல. எமர்ஜென்சி போன்ற ஒரு விஷயம், ஒரு தன்னெழுச்சி அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கப்பட்டாலும், எமர்ஜென்சிக்கு எதிரான ப்ரொட்டஸ்ட் ஒரு கலரோட பார்க்கப்பட்டாலும், அது ஒரு வித்தியாசமான ஒரு டோன்ல அணுகப்படுகிறது தவிர ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான விஷயம் அப்படின்றது இந்திய ஜனநாயகத்தில் அதுவரை நடந்ததில்லை. சின்ன சின்ன கண்ட்ரிஸ் டார்கெட் செய்யப்படுது. இந்தியாவை இதில் நம்ம எந்த கேட்டகரின்னு வைக்கணும்? பெரிய கண்ட்ரி நல்லா தப்பிக்குது அப்படின்னு இருக்கணுமா, இல்லை வைப்ரண்ட் டெமோக்ரஸி நம்ம இதுதான் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்? இது எப்படி புரிஞ்சுக்க? அது ஒரு இந்த 2 இதுவும் காம்பினேஷன் தான். முதல்ல எப்போ ஒரு புரட்சியா வெடிச்சு ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற நிலைக்கு ஒரு மக்கள் திரள் தள்ளப்படும். அது ஜென்சியா இருக்கலாம், அல்லது இன்னும் வயதானவர்களையும் சேர்ந்ததாகவே எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னு பார்த்தா மக்கள் விரக்தியோட விளிம்புக்கு தள்ளினால்தான் அது நடக்கும். அதுக்குள்ள அந்த பவுடர் கெக்ல யாரு திரியில நெருப்ப பத்த வைக்க போறாங்க, வெளியில இருந்து பணம் உள்ள வருதா, ஆட்கள் வேண்டுமென்றே தூண்டப்படுகிறார்களா, ப்ரொவகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம். ப்ரொஃபஷனல்
நம்ம ஊர்ல கூட வந்து உங்களுக்கு ஆந்தோலன் ஜீவி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்திருக்காரு ஒரு இடத்துல. சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் ப்ரொட்டஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. அவங்க வேலையே இதுதான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எங்கேயாவது அங்க பிரச்சனை இருந்ததுன்னா அங்க உட்கார்ந்து அந்த பிரச்சனை தணிந்து விடாமல் அது தூபம் போட்டு மேலே ஏத்திக்கிட்டே போறது. அப்ப அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரி. அதுல ஈடுபடுபவர்களோட எண்ணிக்கை அதிகமாக 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 அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம வெடிச்சு அதுக்கப்புறமா ஆனார்கி தான் வரும். ஒரு கட்டுப்பாடுகள் அற்ற யாருடைய கட்டுப்பாட்டில் யாருடைய கண்ட்ரோலில் அந்த நாடு இருக்கிறது என்பதே தெரியாமல் ஒரு டோட்டல் குழப்பம் நடக்கும். அதற்கு பிறகு அந்த குழப்பம்லாம் செட்டில் ஆகும். இப்ப நீங்க வந்து ஒரு கட்டத்துல இந்த அராப் ஸ்பிரிங் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்டுக்கு முந்தைய ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அதுதான். யார ஜென்சி நம்ம சொல்றோங்கிறத விட்டுருவோம். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நடத்திய ஒரு பெரும் போராட்டம் அப்படின்னு பார்ப்போம். அந்த போராட்டங்கள் நடந்த அத்தனை இடத்துலையுமே என்னாச்சு, அப்பொழுது ஆட்சியில் இருந்த பெரும்பாலும் கொடுங்கோளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியை விட்டு துரத்தப்பட்டார்கள், ஓடி போனார்கள், பதவியிலிருந்து இறக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு இந்த பதவி ஏற்றல் இறக்கலுக்கு காரணமானவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. ஒரு குச்சி ஐஸ் கூட கிடைக்கல. ஏற்கனவே வலுவாக இருந்த அது எதிர்கட்சியாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது இராணுவமாக கூட இருக்கலாம். அவர்கள் தான் வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். யாரோ ஒருத்தர் போய் இன்னொருத்தர் வராங்க. அதனால இந்த தெருவில் வந்து இந்த வெத்து புரட்சி பண்ணுபவர்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் கிடையாது. அந்த நேரத்துல ஒரு கோபம், அந்த கோபத்தை இறக்கி வைக்கணும். அது மற்ற வடிகால்கள் இல்லாதப்ப, உங்களை வழி நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாதப்ப நீங்க கல் அவுட் அடிக்கிறீங்க. அதற்கு பிறகு வேற யாரோ ஆட்சிக்கு வராங்க, உடனே நீங்க ஜெயிச்சுட்டு தான் நீங்க நினைச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்க. பட் நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு, அல்லது கொஞ்சம் டிலேடா நடக்குது, வேற மாதிரி நடக்குது, எப்படி வேணாலும் நடக்குது. ஸோ இதை பார்த்து புரிந்து கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அபத்த போராட்டங்கள். நீங்க உண்மையான மாற்றங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ, நீங்க எந்த அரசியலை நீங்க வெறுக்கிறீர்களோ அந்த அரசியலுக்குள்ளதான் நீங்க இறங்கி ஆகணும். இறங்கி நீங்கள் தன்னளவுல நியாயமானவனாக நடக்கலாம். அரசியல் முழுக்க அழுக்கு. ஒரு காலத்துல இங்கவே இந்தியாலேயே வந்து தேர்தல் பாதை, திருடர் பாதை, பாராளுமன்றம் பன்றி தொழுவம் அப்படின்லாம் வந்து சிபிஐ எம்எல் அந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கோஷ்டிகள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது? அவங்க வந்து ஆயுத போராட்டம் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல இருந்தாங்க. இன்றைக்கு அவர்கள் சுருங்கி போய்விட்டார்கள். தங்களுடைய புரட்சி எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டிட்டு எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள் அப்படின்னு வந்து சரண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, அதுல சின்ன பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ, பெரிய பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ, டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் வந்து ஒரு விடிவு காலத்தை நோக்கி உங்களை கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக இருக்கு. இந்த புரிதல் எல்லாருக்கும் வந்துருச்சுனாலே யாருமே இந்த ஜென்சி போராட்டம் ஏன் தேவை, ஏன் இன்னும் இந்தியாவுக்கு வரவில்லை, ஏன் இன்னும் அமெரிக்காவுக்கு வரவில்லை, அதை கேட்க மாட்டாங்க. அமெரிக்காவுக்குலாம் கேட்க மாட்டாங்க, அடி விழுந்துடும். ஏன் இங்கே வரவில்லை, ஏன் அங்கே வரவில்லை அப்படின்னு சும்மா வெட்டியா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதை வந்து புறந்தள்ளலாம். ஆனா இப்ப இந்தியாவை ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சுற்றுப்புறத்தை வச்சுக்கிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்கணும். அது இருக்கா இந்தியாவில் அப்படின்னா இல்லை. இருப்பதாக சில பேர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்டெலிஜென்சியாவே மக்களுக்கு இடையில எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருப்பதாக இவர்களாகவே நினைக்கிறார்கள். இவங்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் பிடிக்கல. அதாவது லெஃப்ட் லிபரல்ஸ் எடுத்துப்போம். நம்ம எல்லாருக்குமே ஒரு அடைமொழி கொடுத்தே சொல்லுவோம். இப்பொழுது தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இருக்கக்கூடிய லெஃப்ட் லிபரல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுக்கு பிஜேபி ஆகாத கட்சி. ஆனா அவர்கள் தொடர்ந்து தனி பெரும்பான்மையினரோ அல்லது ஒரு கூட்டணியாகவோ அவர்கள் கடந்த 3 தேர்தல்களாக ஜெயித்திருக்கிறார். ரைட்டா? அப்ப அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆகாத நபர் வேற அது மேல இருக்கார், நரேந்திர மோடி அப்படின்னு.
இவர் இருக்கும் பொழுது எப்படி இன்னும் நாட்டில் புரட்சி வரவில்லைன்னு கேட்கணும். ஸோ அதுதான் அங்க ஃப்ளாட், அந்த கொஸ்டினே ஃப்ளாட் ஆக்சுவலா. பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தலில் எதிர்க்கட்சிகளை போராட விடாமல் செய்தார்கள். நீங்க வந்து என்னதான் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு நண்பராக இருக்கலாம், ஆனால் பங்களாதேஷில் அவர் செய்தது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஒரு கடுமையான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எதிர்க்கட்சிகள் போட்டி போட முடியாமல் செய்தார். அங்க பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிலாம் ரொம்ப பேன் செய்யப்படுற அளவுக்கு கூட தள்ளப்பட்டது. ஆமா, ஏதோ ஒரு காரணங்களை காமிச்சு அவங்கள போட்டியில் இருந்து விளக்குறது. அவங்களே வந்து நாங்க ஒரு தேர்தல் அவங்க போட்டியிடவே இல்லை. அப்புறமா முகமது யூனுஸ் இப்பொழுது ஆட்சியாளராக இருக்கக்கூடிய வர வந்து சிறைப்படுத்துற மாதிரி அவருக்கு எக்கச்சக்கமான அழுத்தங்களை ஏற்படுத்துவது போன்றவற்றை செய்தார். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு 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 அறைக்குள்ள ஒரு மூலையில ஒரு பூனையை வந்து ஒரு கோடிக்கு கொண்டு போய் அதுக்கு தப்பிக்கவே இடம் கொடுக்காமல் இருக்கும்போது அது உங்க மேல பாயும். அதே மாதிரி முகமது யூனுஸ் வந்து நான் இன்றைக்கு குறை சொல்ல மாட்டேன் ஒட்டுமொத்த இதுல பார்வையில. அப்போ முகமது யூனுஸுக்கு கார்னர் பண்ணும் பொழுது அவர் எப்படி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி, தனக்கு இருக்கக்கூடிய நட்பை பயன்படுத்தி ஷேக் ஹசீனாவை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு அவருடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போறாரு. அதே மாதிரி ஒவ்வொருவரும் சேர்ந்து தங்களுடைய பங்களிப்பை செய்தார். இது வந்து நேபாளத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் கரப்ஷன், வேலைகள் கிடையாது, உள்ளூர் எக்கானமி குரோத்தே கிடையாது. வெளிநாட்டுல இருந்தது நீங்க வேலை செஞ்சு அங்கிருந்து கொண்டு வரக்கூடிய பணத்துல தான் நீங்க வந்து வாழ்க்கை நடத்துறீங்க. அந்த வெளிநாட்டுலங்கிறது வந்து கல்ஃப் போறது மட்டும் இல்லாம இந்தியா முழுமையிலேயும் எவ்வளவு பேர் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் நம்ம சர்வசாதாரணமா செக்யூரிட்டி ஒர்க்ல இருந்து பல இடங்கள்ல நம்ம அவங்கள பார்க்கணும் இல்லையா. அப்ப அங்க உள்ளூர் எக்கானமின்னு ஒண்ணுமே கிடையாது, ஊழல் ரொம்ப அதிகம். அந்த வெறுப்பு என்ன ஆகுதுன்னா அவங்க அரசுக்கு எதிராக போராடல, நாட்டுக்கு எதிராக போராடல, ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராடி அவர்களுடைய கார்களை உடைக்கிறது, கட்டடத்தை உடைக்கிறது, ஆட்களை அடிக்கிறது. அது வந்து உடனடி வன்முறை ரிலீஸ்க்காக அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்தியாவில ஊழலே இல்லையான்னா நிக்கமர நிறைந்திருக்கிறது, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த லெப்ட் லிபரல்ஸ் யாரையெல்லாம் சொல்லலையோ அவங்களும் இங்க ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டில் நடக்காத ஊழலா, இல்ல வெஸ்ட் பெங்கால நடக்காத ஊழலா, அல்லது இன்றைக்கு கேரளால, அதாவது கம்யூனிஸ்டுகள் ரொம்ப ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கேரளால நடக்கிறது வந்து தங்க கடத்தல்ல இருந்து ஆரம்பிச்சு பலவற்றை பற்றி எக்கச்சக்கமான பிராதுகள் கொடுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ ஊழல்ங்கிறத தாண்டி மக்களுக்கு இந்திய பொருளாதாரத்தின் மீது நல்ல வலுவான நம்பிக்கை இருக்கிறது. நீங்க ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்ட ஒருவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவர் சொல்லுவார், ஆமாங்க என்னங்க எல்லாம் ஒண்ணுமே சரியில்லை அப்படிப்பாரு. இன்னொரு நபர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, அதாவது இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் ஒழுங்காக திட்டமிட்டு செய்யாத இந்த ஆர்கனைஸ்ட் எக்கானமி, ஃபார்மல் எக்கானமிக்குள்ள வராதவர் என்ன சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் டாக்ஸ்னு போட்டு கொள்றாங்க, ஜிஎஸ்டியை போடுறாங்க, இத்த போடுறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கோர்வையான புரிதல்லாம் ஒன்றும் இருக்காது. பட் திட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாரு. இல்லைங்க, ஆக்சுவலா டாக்ஸ் குறைஞ்சிருக்கு, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுங்கிற ஒரு சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு, நீங்க ஆஃப்செட் பண்ணிக்க முடியும், டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு பதில் பேசுறதுக்கே அவர் தயாரா இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எல்லாம் மோசங்க, எல்லாம் வந்து சாப்பிட்ற பொருள் மேல டாக்ஸ் போடுறாங்க, அதோ இது வரைக்கும் சாப்பிட்ற பொருள் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்த மாதிரியும், இல்ல சாப்பிட்ற பொருள் வாங்குறவங்களுக்கு ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கையில கொடுத்துட்டு இருந்த மாதிரியும் நினைச்சிட்டு பேசுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த கடலை மிட்டாய்க்கு டாக்ஸ். ஆமா, இந்த சோசியல் மீடியா அந்த ரீல்ஸ்க்கான மேட்டர். பட் உண்மையில வந்து பல மாற்றங்கள், பல பாசிட்டிவான மாற்றங்கள் வந்திருக்கு. வெல்ஃபேர் மெஷர்ஸும் கிரவுண்ட் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இருக்கிற பொழுது யாரும் வந்து கிரவுண்ட்ல போய் இறங்கி போராட மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட இந்தியாவிலேயே கூட கடந்த சில ஆண்டுகள்ல சில போராட்டங்கள் நடந்திருக்கு. அது ரெண்டுக்கும் அது அந்த அந்த கிரவுண்ட் சரியா தப்பாங்கிறத விட்டுருவோம். உதாரணமாக நம்ம வந்து விவசாயிகள் போராட்டம், முக்கியமாக பஞ்சாப் விவசாயிகள் கூட, கொஞ்சம் ஹரியானா, கொஞ்சம் உத்தரப்பிரதேச விவசாயிகள் அதிகபட்சம் சேர்ந்திருப்பாங்க. ஆனால் பஞ்சாப் விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை நம்ம பார்த்தோம். அது வந்து இந்த விவசாய சட்டங்களை எதிர்த்து
மிக கடுமையாக போராடி, அவங்க போராட்டத்தின் மேலெல்லாம் நான் வந்து அது ரைட்டா தப்பாங்கிறதுக்குள்ளேயே நான் இப்போ போக போறதில்லை. ஆனால் அந்த ஒரு போராட்டம் நிச்சயமாக டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்து ஒரு கட்டத்துக்கு மேல மத்திய அரசு அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் அதை. ஆமா. ரைட். அதே மாதிரி சிஏஏக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. எகெயின் இந்த போராட்டம் சரியா தப்பாங்கிறதுக்குள்ள போகல. ஆனா அந்த போராட்டத்துல வந்து என்ன ஆச்சுன்னா அது ஒரு வன்முறையில முடிஞ்சது. அப்கோர்ஸ் ஃபார்மர்ஸ் போராட்டமும் வன்முறையில முடிஞ்சது. அதை எதிர்த்து போலீஸ் வந்து மிக கடுமையான தாக்குதலில் ஈடுபடல. வேற சிஏஏ போராட்டம் வந்து மிக கடுமையான வன்முறையில போய் முடிஞ்சது. போலீஸ் தாக்குதல்களும் நிகழ்ந்தன. அது இப்ப வந்து நிறைய கேஸ் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அது படம் வர அளவுக்கு ஒரு பெரிய நேஷனல் டாபிக் அது. ஆமா. சோ அதுல வந்து ஒரு பெரிய பின்னணி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. பட் நெவர்தலெஸ் நான் சொல்ல வந்தது என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரொடெஸ்ட் நடந்தது. அது வந்து தூண்டி விட்டு தன்னெழுச்சியாக எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இந்த அளவுக்கு கூட வேற எந்த விஷயத்துக்கும் ஒரு பெரும் போராட்டம் நடக்கல. நீங்க அதிகபட்சமா இதே பிபிசியோடைய ஆர்டிகிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க சொல்றது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம். நீங்க ஒட்டுமொத்த தமிழக வரலாற்றுல கடந்த 25 ஆண்டுகள்ல மிக முக்கியமான பிரச்சனையா ஜல்லிக்கட்டை சொல்லுவீங்களா? சொல்லணுமா? அப்படி என்னப்பா அது பிரச்சனை? ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு சில கிராமங்கள்ல ஏதோ ஒரு சில நாட்கள் மட்டும் கொண்டாடப்படக்கூடிய பெரிய பூம் ஆனது 2017ல பார்த்தோம். அதுதான் பெரிய அளவுல பூம். அது இன்றைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு 10-15 பேர் செத்து போயிட்டு தான் இருக்காங்க. குடல் குத்தி கிழிக்கப்பட்டு அவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்காங்க. பட் இது ஒரு பெரிய ஒரு பூதாகாரமான சம்பவமாக ஆக்கி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். ஏன்டா உங்களுக்கு இவ்வளவு இதுதான் உள்ளதுலேயே மிகப்பெரிய போராட்டமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு போராட்டமாக தான் நான் அதை பார்க்கிறேன்னா. பட் அது நடந்தது. அதுக்கு பயங்கர சப்போர்ட் வந்தது. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயா டீ காஃபி கொண்டு வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் கொண்டு போய் சப்ளை பண்ணாங்க. சாப்பாடெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுவும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு எப்பா நாங்கெல்லாம் வந்து சட்டமெல்லாம் பண்ணிடுறோம்ப்பா கொண்டு வந்துடுறோம்ப்பாங்கும் பொழுது இந்த போராட்டக்காரர்கள் வந்து தங்களுடைய கையை வந்து ரொம்ப பலமானதாக நினைச்சுக்கிட்டாங்க. அதனால அதெல்லாம் கிடையாது, இங்க வந்து நில்லு, எனக்கு முன்னாடி வந்து நில்லு அப்படிங்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்துல அரசு என்ன பண்ணுது, தம்பிகளா போதும் நிறுத்துங்க. அதையும் கேட்காம போன உடனே கடைசி ரிசார்ட் போலீஸை கூப்பிட்டாங்க, எல்லாம் திசை தெரிக்க ஓடினாங்க. இதெல்லாம் நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. ஐம் ஜஸ்ட் சேயிங் இது என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்கு. நமக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்கு, ஹைலி லோக்கல், தூத்துக்குடியை தாண்டி வந்தது இல்லை. ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் தமிழ்நாட்டின் உச்சபட்ச போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம். இதுல இது எல்லாமே இந்த போராட்டங்கள் எல்லாமே வேற அவென்யூ இருக்கு, அந்த அவென்யூவை கொண்டு வரும். ஆனாலும் அதை மீறி நான் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து கண்ணீர் கதையா தான் முடிஞ்சிருக்கு. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், சிஏஏ, ஆன்டி சிஏஏ ப்ரொடெஸ்ட், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு. ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கண்ட்ரி. அதுல 2-3 நல்ல பாயிண்ட்டையும் டச் பண்றாங்க அந்த ஆர்டிகிள்ல. எல்லாரையும் ஒரு விஷயத்துக்கு பின்னால உங்களால அணிதிரட்ட முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கர்நாடகாக்காரனுக்கும் கேரளாக்காரனுக்கும் இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? உண்மையில தமிழ்நாட்டுக்காரனே மதுரை தஞ்சாவூரை தாண்டி உனக்கு என்னையா இருக்குன்னு கேட்கணும். என்ன உங்களுக்கு வந்து சென்னையை சுத்தி எந்த மாவட்டத்துல உங்களுக்கு நடக்குது இது ஜல்லிக்கட்டு? கோயம்புத்தூர் பகுதிகளில் என்ன பெரிய அளவுக்கு நடக்குது? ரேக்லா ரேஸ் தான் நடக்குவாங்க. அதான் அது அதற்கான ஒரு சில பகுதின்னு இருக்கு, அவ்வளவுதான். ரைட். ஸோ அதுவே யூனிவர்சல் தமிழ்நாட்டு போராட்டம் கிடையாது. ரைட். நீங்க அதிகபட்சமா போனா நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லலாம், அதுக்கு மேல ஒன்றும் நடக்காது. ஸோ இப்போ வந்து எப்பன்னா உங்களுக்கு இந்தியா முழுக்க எமர்ஜென்சிக்கு ஒரு பெரிய காரணம் இருந்தது. இந்தியா முழுமையுமாக நடந்த போராட்டம். வேற சில போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்த, அதாவது அந்த மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் ஓபிசி ரிசர்வேஷனை விபி சிங் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து போராட்டம் நடந்தது. அதே மாதிரி ரிசர்வேஷன் சம்பந்தமாக இடைநிலை சாதிகள் எங்களையும் வந்து அதுல சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஜாட் அஜிடேஷன் நடந்திருக்கு. மராட்டா அஜிடேஷன் தொடர்ந்து இன்னும் அது வந்து ஒரு மாதிரி கணிச்சுட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு. மகாராஷ்டிரால குர்ஜார் நடக்குது, குர்ஜார் போராட்டம் நடந்திருக்கு. சோ இது வந்து நேரடியாக மக்களை பாதிக்கிறது. ஒரு கால் ஃபார் ஆக்ஷனுக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா வர்றதுக்கு இருக்காங்க.
ஏன்னா ஒரு விதத்துல இது வந்து வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, அரசு வேலைகள் தேவை என்று விரும்பக்கூடியவர்களுடைய போராட்டம். உனக்கு வேலை கிடைக்குது, ஆனா அது உனக்கு தேவையில்லை, எனக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்க வேண்டும், எனக்குரிய பங்கு வேண்டும், எனக்குரிய பங்கு வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு. அங்கேயும் அவங்க கேட்கறது என்ன? ஆட்சி மாற்றம் கேட்கல, சட்ட மாற்றம் கேட்கிறாங்க. எங்களை ஓபிசின்னு சொல்லு, எங்களை ஓபிசி பட்டியல இல்ல எங்களுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன், தனியான ரிசர்வேஷன் கொடு அப்படின்னு. ஸோ அவங்க கேட்கறது சட்டத்தை கேட்பதற்காக சட்ட ரீதியாகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் போராட்டம் பண்றாங்க. ஆனால் எவென்ச்சுவலி அவங்க வந்து அரசு எங்களிடம் வந்து பேச வேண்டும் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அரசை மாற்றுவதல்ல அவர்களுடைய கோரிக்கை. எந்த அரசை மாற்றி என்னவாக ஆக்குவீர்கள்? நீங்க வந்து குஜர்களால் ஆட்சி செய்ய முடியுமா? ஏன்னா குஜர்கள் அல்லாதவர்கள் தான் மெஜாரிட்டி. நீங்க எப்பவுமே எந்த ஜாதி எடுத்துக்கிட்டாலும் வன்னியர் அல்லாதவர்கள் தான் மெஜாரிட்டி. இல்லைங்க ஆட்சி எங்கள்கிட்ட கொடுத்துருன்னு வன்னியர்கள் போராட்டம் செய்ய முடியுமா? மராட்டாக்கள் போராட்டம் செய்ய முடியுமா? ஜாட்டுகள் போராட்டம் செய்ய முடியுமா? யாரும் முடியாது. சோ நீங்க ஒரு அணியின் கீழே திரட்ட முடியாது. இங்க ஓபிசி போராட்டம் என்பது கூட ஒன்று நடக்கல. அந்த ரிசர்வேஷன் விபிசி கொண்டு வந்த பொழுது ஓபிசிக்கள் என்று இவ்வளவு கூட்டமாக 10 ஜாதியினர் 25 ஜாதியினர் தெருவில் இறங்கி எல்லாம் ஒரு போராட்டமும் செய்யலை. ஈவன் நவ் நீங்க வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வன்னியர் போராட்டமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கான ஒரு தனி ரிசர்வேஷன் என்று, அது வன்னியர் போராட்டம் தான், அது ஒரு ஓபிசி போராட்டம் என்று ஒன்றும் நடக்கல. நீங்க கவனிக்கணும். சோ ஓரணியில் திரட்டுவதற்கான எந்த காரணியும் இல்லை அப்படின்னு இந்த ஆர்டிகிள் சொல்லுது. ஒண்ணு. இன்னொன்னு இந்த ஆர்டிகிள் ரொம்ப தெளிவாக சொல்லுவது, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி மீது ஒன்னும் வெறுப்பு எதுவும் இல்லடா, அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டு இருக்கான் 10 இடத்துல. அவங்க சைட் பண்ற டேட்டாவே 2019 2024 அதிக அளவிலான இளைஞர்கள் பாஜகவிற்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. இவ்வளவுதான். சோ இதுதான், அதனாலதான் வந்து இந்த இடத்துல என்ன அடிப்படையில் இந்த ஆர்டிகிள் எழுதப்பட்டது, கமிஷன்டு ஆர்டிகிளா, அதாவது பிபிசியே ஒரு 2 பேரை கூப்பிட்டு, ஐயாங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு கட்டுரை ஒண்ணு வரைங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்களா, இல்ல யாரோ 2 பேர் ஒரு கட்டுரையை எழுதி கொடுத்ததை அவங்க போட்டாங்களா அப்படிங்கிற பார்த்து நமக்கு தெரியல. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே அதுக்குள்ள பதிலும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதுல நோக்கம் தானே அதுல ஏன் நடக்கல அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்றது அது ஆதங்கம்னு நம்ம பார்க்க கூடாதா சார்? அதான் ஏன் நடக்கவில்லை கொஸ்டின் மார்க் அப்படின்னு இல்லாம ஜென்சி போராட்டங்கள் ஏன் இந்தியாவில் வெற்றி பெறா அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, அது உடனே அது ஒரு பாசிட்டிவ் ட்விஞ்ச் கொடுத்துருது உங்களுக்கு அந்த இடத்துல. ஏன்னா இந்த காரணங்கள் இருக்குங்க, இந்த காரணங்களால ஜென்சி போராட்டம் இங்கே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்பா இந்தியாவில் வந்து படிப்பதற்கான இடங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க வேணா எனக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் இல்லைன்னு சொல்லலாமே தவிர, இப்ப நீட் போராட்டம் நடந்திருக்கு நம்ம ஊர்ல. ஓகே, அப்ப கூட நீங்க உங்களுடைய போராட்டம் என்னன்னா, மெடிக்கல் காலேஜ்ல படிப்பதற்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய 12ஆம் வகுப்பு மார்க்கை எடுத்துக்கிட்டு போய் எனக்கு சீட்டு கொடு அப்படின்னு. பட் அதுவே வந்து வெற்றி பெறல. நீங்க கவனிச்சீங்கன்னா ஈவன் தற்கொலைகள் நடந்ததற்கு பிறகும் கூட ஒரு முக்கியமான ஒரு தற்கொலை, அனிதா என்னும் மாணவியின் தற்கொலை ஒரு பெரிய போராட்டமாக குவிந்த போதும் கூட அதுல ஒரு ஸ்டீம் கிடையாது. ஏன்னா எவ்வளவு பேருக்கான போராட்டம் இது, எல்லாரையும் அது தொடராது. அதையெல்லாம் வைத்து போராட்டம்லாம் தூண்டெல்லாம் பார்த்தாங்க. திமுக முதற்கொண்டு பல்வேறு கட்சிகள் அதெல்லாம் இறங்கினாங்க. அது பெரிய செல்ஃப் எடுக்கல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, ரைட். இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனேன்னா ஈழ போராட்டம் தொடர்பாக முத்துக்குமார் என்ற ஒருவர் வந்து தன்னை மாய்த்து கொண்டார். அப்பவே அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கான போராட்டமாக எடுத்துக்கொண்டு போக முடியல. ஃபாரின் லேண்ட்ல நடக்கக்கூடியதை நம்ம பெரிய அளவுக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. இன்னைக்கு வந்து ஒருங்கு திரண்டு மக்கள் அத்தனை பேரும் கச்சத்தீவை மீட்டெடுங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் அனைவரும் எங்களை மாய்த்துக் கொள்வோம், ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டத்துக்கு நாங்க சென்னையில திரள்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. கேட்டுட்டே இருப்போம் கச்சத்தீவை கொடுங்கள்னு. அது ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்ல போயிருக்கு, ரைட்டா தப்பா 2 பக்கமும் ஒருத்தர் குறை சொல்லிக்கலாம், 10 பக்கமும் ஒருத்தர் குறை சொல்லிக்கலாம். பட் இது வந்து ஒரு குளோபல் இஷ்யூ. அதே மாதிரி நீங்க வந்து ட்ரம்பே நீ உடனடியாக டாரிஃபை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இந்தியா முழுக்க சேர்த்து ஒரு போராட்டம் நடத்த முடியுமா? முடியாது.
அதுக்குள்ள யாரும் போகவும் மாட்டாங்க. ஸோ இப்போ காரணம் பார்த்து இப்போ எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக எப்போ நடக்கும்னு நான் சொல்றேன். நடந்த இடங்களை ஒரு அடிப்படையா வச்சு ஒரு டிக்டட்டோரியல் ஆட்சி முறை வரணும். எதிர்கட்சிகள் எல்லாம் ஒடுக்கப்படணும். அவர்கள் எல்லாம் பேசுவதற்கே இடமில்லாமல் ஜெயில தூக்கி போடப்படணும். மாநிலங்கள்ல எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஆட்சிகள் கலைக்கப்பட்டு அவர்களெல்லாம் சிறைக்கு அனுப்பப்படணும். பத்திரிகைகளுக்கு சுதந்திரம் இருக்கக்கூடாது. இப்ப இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு இந்தியாவில் பத்திரிகைகளுக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்னு தினம் 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 ஆட்சியாளர்களை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஆகல. விட்டாங்களை ரைடு பண்றாங்க. இன்னைக்கு நாங்க ஏதாவது எழுதிட்டோம்னா, இப்போ ஒரு பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்ட ஒரு மாநாடு ஒன்று நடந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி, அதுல ஒரே பிளாக்கானம், ஒரே புலம்பல். முன்னாள் டிவி பத்திரிகையாளர்கள் ஒரு சில பேர்லாம் இன்றைக்கு எல்லாரும் வெப் மீடியால நல்ல ஒரு பெரிய வியூவர்ஷிப் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ரைட்? ஆனா ஒரே புலம்பல். இன்னைக்கு எல்லாருமே அப்படியே பிஜேபியுடைய ஆதரவு குழலாக மாறிடுச்சு அப்படின்னு. பட் அதுல ஒருத்தங்க மட்டும் கொஞ்சம் ஒரு மாற்று தரப்ப வச்சாங்க. ஹலோ பாஸ், 1900 கதைகளுக்கெல்லாம் போங்க, நீங்க பிற்காலத்தை நோக்கி பாருங்க. 2014 முன்னாடி நீங்க என்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனீங்க. அதோடைய பேக்லாஷ் தான் நீங்க இப்ப பாக்குறது அப்படின்னு மைனரா சொன்னாங்க, அவ்வளவுதான். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது. இவங்க சொல்ற கொடூரமான சூழல் கிடையாது. நல்ல பொருளாதார வளர்ச்சி உலகத்திலேயே தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாக, பல ஆண்டுகளாக சொல்ல போனா மிக அதிகமான பொருளாதார வளர்ச்சியை கோவிடுக்கு முன்பும் கோவிடுக்கு பிறகும் தக்க வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கண்ணா பின்னான்னு இருக்கு. நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. ஆனாலும் நிறைய வளர்ச்சிகளை பல மாநிலங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கு. முதல் முறையா ட்ரெயின் ஒண்ணு எங்க ஊருக்கு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் பலவும் முதல் முறையாக பார்க்குறாங்க. ஜம்மு காஷ்மீர்ல மாற்றம் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணிடலாம்லாம் பார்த்தாங்க. இந்த ஆர்டிகல் 370 ரிமூவலுக்கு பிறகு அந்த யூனியன் டெரிட்டரியாக மாற்றி, அதற்கு பிறகு அங்க தேர்தலை நடத்தி, மாநில தேர்தலை நடத்தி, அங்கே பெரும் வளர்ச்சியை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் பார்த்தா, அங்க இருக்கிற மக்களே பக்கத்துல இருக்கிற நாட்டெல்லாம் பார்த்துட்டு, எப்பா நீ என்னப்பா இது பாகிஸ்தான் மாதிரியான ஒரு நாட்டுல வாய மூடிட்டு பேசாம இங்க இருப்போம், நல்லபடியா தான் இருக்கு எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. இப்ப ஒரு பக்கம் பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தலை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நக்சலைட்டுகளை சுருக்கி நசுக்கி கொண்டு வந்தாச்சு. வடகிழக்குல பல்வேறு முயற்சிகளை எல்லாம் பண்ணி, மணிப்பூர்ல கலவரத்தை ஏற்படுத்தி, மற்ற இடங்கள்ல கலவரத்தை, குக்கி மெய்த்தி கலவரங்கள் எல்லாத்தையும் எல்லாம் ஏற்படுத்தி, நாகா பிரச்சனைய இன்னும் தூபம் போட்டு போன்ற பல்வேறு காரியங்களை எல்லாம் அந்நிய சக்திகள் நிச்சயமாக அங்க செய்ததை எல்லாம் முறியடித்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒருவர் இந்தியாவை விட்டு பிரிய வேண்டும் என்று இனியும் நினைக்க மாட்டார், இன்க்ளூடிங் ஜம்மு காஷ்மீர். இந்தியாவோடு சேர்ந்து இருந்தால் வளர்ச்சிக்கான எல்லா சாத்தியங்களும் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய அந்த எண்ணம் வந்துவிட்டது. பிஓகேலயே ப்ரொடெஸ்ட் நடக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பெட்டரா இருக்கேன்னு ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கு. இந்தியாவில் காஷ்மீர் பகுதியில் பிஓகேல மட்டும் இல்ல, உங்களுக்கு பலூச்சிஸ்தான்ல இருந்து கைபர் பக்தூன்வால இருந்து ப்ரொடெஸ்ட், பாகிஸ்தான்ல ப்ரொடெஸ்ட் நடக்காத இடமே கிடையாது. அதுல எளிதில பிஓகே, அதனாலதான் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கூட ரொம்ப தைரியமா சொல்றாரு, பிஓகே தானே நம்மளோட சேர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும். சோ இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி, ஏன் இந்தியால இந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் வரல? இந்தியால ஒரு ப்ரொடெஸ்ட் வரலாம், வேற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இன்னும் வளர்ச்சியை தாருங்கள், எங்களுக்கு இன்னும் வாய்ப்புகளை தாருங்கள், எங்களுக்கு இன்னும் பொருளாதார வாய்ப்புகளை தாருங்கள், எங்களுடைய மாநிலத்திலேயே எங்களுக்கு வேலைகள் கிடைப்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்பாடுகளை செய்யுங்கள் அப்படின்னு கோரிக்கையாக, அது கிரிட்டிசிசமா இருக்கும்ன்றீங்க. கோரிக்கையாக நம்ம ப்ரொடெஸ்ட்ங்கிறத விட கட்சிகள்கிட்ட கேட்பாங்க, எப்பா உன்னுடைய
மேனிஃபெஸ்டோ என்ன, உன்னுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்கிறது? 2 பேர் தேர்தல் அறிக்கை வைக்கிறீங்க. நீ எத்தனை 1000 எத்தனை 10,000 கோடிகளை செலவு செய்து என்னை ஒரு முன்னேறிய மாநிலமாக ஆக்குவாய் அப்படின்னு இளைஞர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கேள்வி கேட்க போறாங்க. அது ஹெல்த்தியானது இல்லையா? எங்களுக்கு இன்னும் பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை அரசு தரப்புல இருந்தும் தனியார் தரப்புல இருந்தும் உருவாக்குங்கள். ஏன்னா படிப்பின் மூலமாகத்தான் நாங்க மேல 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 உயர்ந்து போக முடியும். அதற்கான வழிவகையை செய்யுங்கள். நல்ல சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலைகள் எங்களுக்கு வேண்டும், வாய்ப்புகள் வேண்டும், எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லோன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்க போறாங்க. அதை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு விரக்தியில் யாரும் இல்லை. இங்க யாருன்னா இந்த லெஃப்ட் லிபரல் இன்டெலெக்சுவல்ஸ் மட்டும்தான் விரக்தியில இருக்காங்க. வேணா அவங்க வேணா போராடலாம். அதுல பிரச்சனை என்னன்னா, அவங்க போராட வந்தா 13 பேர் கூட இருக்க மாட்டாங்க அந்த போராட்டத்துல. அவங்களே அவங்க போராட்டத்தை கவர் பண்ண மாட்டாங்க. அதனால அதாவது நம்ம வந்து இந்த 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 கட்டுரையை பாசிட்டிவா அப்படியே திருப்பிடலாம். எந்த சாத்தியக்கூறும் இல்லாத ஒன்றை நீங்க பேசிட்டு இருக்கீங்கப்பா. உண்மையிலேயே இந்தியா விகசித் பாரத், வளர்ந்த இந்தியாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, அமெரிக்காவில் ஏன் இந்த போராட்டம் நடக்கவில்லை? உண்மையில சொல்ல போனா அமெரிக்கால இன்றைக்கு போராட்டம் நடப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் வந்துருச்சு. அவங்களுடைய ரேஸா பொலிட்டிக்கலா எல்லாத்துலயுமே டிவைடடா இருக்கு அந்த நாடு. மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. இப்பொழுதைக்கு வந்து அரசு ஸ்தம்பித்து இருக்கிறது 3 வாரமாக. 4வது வாரத்துக்கு வந்துட்டாங்க. சம்பளம் இல்லை, கம்ப்ளீட் கவர்மெண்ட் ஷட் டவுன். கடந்த அவங்க வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை சம்பளம் போடுவாங்க. ஒரு 15 நாள் சம்பளம் இன்னும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு போய் சேரவே இல்லை. ஆர்மிக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த சம்பளம் இப்ப இந்த மாசம் முடியும் பொழுது வரணும், 2வது 15 நாள் சம்பளம். இன்னும் அது வந்து தீரல. 4 நாளைக்குள்ள தீர்த்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கவர்மெண்ட்ல பாதி டிபார்ட்மெண்ட் ஷட் டவுன்ல இருக்கு, வேலையே நடக்கலைங்க. எப்ப வேண்டுமானாலும் இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல், இந்த விமானம் போக்குவரத்து வந்து ஸ்தம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பிரச்சனை தீரலைன்னா. அப்ப அங்க இருக்கிற மக்கள் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தெருவில் இறங்கி போராடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி இவங்களை பிபிசியை கட்டுரை எழுத சொல்லணுமே தவிர, இங்கே அரசு இயங்குகிறது, இங்க அரசுக்கு பணம் கிடையாதுன்னு 2 கட்சிகள் ஒன்னோட ஒண்ணு சண்டை போடல. நான் உன் கருத்தை எடுத்துக்க மாட்டேன், என் கருத்தை எடுத்துக்க மாட்டேன்னு. இந்தியன் சிஸ்டம் இஸ் மச் டூ ஸ்ட்ராங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ஃப்ரெஜைல்ங்கிற நிலையில இல்லை, we are resilient. ஃப்ரெஜைல் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப இப்படி தள்ளி விட்டா கீழே விழுந்து நொறுங்கக்கூடிய கண்ணாடி இல்லை. நாம செதஞ்சிருவோம்ங்கிற பயமே இல்லை முதல்ல. இப்ப நீங்க சில விளையாட்டு பொம்மை பார்த்திருப்பீங்க, ஆடிக்கிட்டே இருக்கும், கீழே விடாது. அது நீங்க எப்படி தட்டி விட்டாலும் அப்படி இப்படி ஆடிட்டு திரும்பி வந்து உட்காந்துரும். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு வச்சுங்களேன், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கீழே விடாது, எவ்வளவு சாஞ்சாலும் அப்படி இப்படி ஆடி திரும்ப வந்து நிற்கும். அந்த மாதிரியான ஒரு ஆன்டி ஃப்ரெஜைல் அப்படின்னு கூட அதுக்கு ஒரு வார்த்தை வந்து ஒரு தலைங்கிற ஒரு மிக முக்கியமான அறிஞர் ஒருத்தர், ஒரு இன்டெலெக்சுவல் ஒருத்தர் வந்து அது கொடுத்திருக்காரு. யூ ஆர் நாட் ஃப்ரெஜைல், யூ ஆர் ஆன்டி ஃப்ரெஜைல். உங்களை உடைக்க முடியாது. அது போன்ற ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது, நான் அடுத்த ஒரு 30 ஆண்டுகள் எடுத்துப்போம், ரொம்ப தூரம் போறது கஷ்டம். அடுத்த 30 ஆண்டுகளில் ஜென்சி ப்ரொட்டஸ்ட் மாதிரியான எதுவும் இங்கே நடக்க போவதில்லை. நம்ம ஒரு சீனா மாதிரியான தியானன்மென் மிரட்டல்களை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பா தம்பிகளா, நீங்க இன்னொரு ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்கன்னா நான் டேங்க் எடுத்துட்டு வந்து உங்களை போட்டு தள்ளிடுவேன் என்று நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இனஃப் இன்ஹரண்ட் ப்ரெஷர் வால்வ் இருக்கு. நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம். இதுல ஒரு கேள்வி, நீங்க பிரஷர் குக்கர் மாதிரி நமக்கு அப்சர்வ் பண்றதுக்கும் லீக்கேஜ் பண்றதுக்கும் ஒரு இது இருக்கு, ஒரு குஷன் இருக்கு, நம்மகிட்ட கேஸ்கட் ரிலீஸ் மெக்கானிசம் இருக்கு. நான் அதுல தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியே மொத்தமும் ஆளல. ஒரு இடத்துல உங்களுக்கு மம்தா பானர்ஜி ஆள்றாங்க, ஒரு பக்கத்துல ஸ்டாலின் ஆள்றாரு, ஒரு பக்கத்துல பினராயி விஜயன் ஆள்றாரு. இது மாதிரி ஆளக்கூடிய இது வந்து பிஜேபி மீதான அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கொஞ்சம் குறைச்சு விடுதோ, எல்லாருமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் போய் மோடி மேல மொத்த பழியும் போகாம இருக்க இந்த எதிர்கட்சிகளின் ஆட்சி கொஞ்சம் உதவுதோ? நிச்சயமாக. இன்னொன்று வந்து
ஒரு சில பேர் இந்த வாக்கு எந்திரத்துல திருட்டுத்தனம் பண்றாங்க, அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுட்டு பண்றாங்க அப்படிங்கிறதையே வந்து இதுல உண்மையே இல்லை. ஏனென்றால் எங்க வேண்டுமானாலும் எதிர்கட்சிகளால ஜெயிக்க முடியும். ஆட்சி மாற்றம் பல இடங்கள்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகால தொடர்ந்து ஆட்சி மாற்றம் நடந்துட்டு இருக்கு. பிஜேபியால தமிழ்நாடு, கேரளம் போன்ற இடங்கள்ல ஆட்சிக்கு மேற்கு வங்கத்துல கூட அடுத்த முறை தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. பட் அட்லீஸ்ட் ஃபார் அ வைல் உங்களுக்கு வந்து தமிழகம், கேரளம் ரெண்டுத்துலயும் அதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கு. பஞ்சாப்ல பாரதிய ஜனதாவுக்கு அங்க இடமே இல்லாம இருக்கு. நீங்க என்ன தவணாலும் திரும்பி வாக்குகளை உங்களுக்கு மாத்திரலாம் முடியாது. ரைட்? இந்த எதிர்கட்சிகளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதையே ஒரு சில பேர் வந்து அதை எதிர்த்து பேசும் பொழுது, இல்லைங்க இவர் வந்து ஒரு டிக்டேட்டருங்கும் போது அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக இது இருக்கு. ரைட்? அதை தாண்டி நமக்கு வேற ப்ரூஃப் இருக்கு. உதாரணத்துக்கு நம்முடைய கோர்ட் சிஸ்டம் தொடர்ந்து வந்து மத்திய அரசு யார் ஆட்சியில் இருந்தாலும் தங்களுடைய விருப்பத்துக்கு உடையவர்களை ஜட்ஜாக ஆக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் இங்க அப்படி பண்றதுக்கு வழியே இல்லை. கலீஜியம் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய ஃப்ரெட்டர்னிட்டியிலிருந்து தான் யாரை நியமிப்பதுங்கிற முடிவை அவர்களே தான் எடுத்துக்கொள்கிறார். மத்திய அரசு கேட்கதான் முடியும். இப்ப இருக்கிற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்டக்க அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் என்று உங்கள் பரிந்துரையை வழங்குங்கள் அப்படின்னு தான் வந்து கேட்கிறாங்க. ஸோ அதுவும் தொடர்ச்சியாக சில வழக்குகள் உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசின் சார்பிலையும் பலதை எதிர்த்தும் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தொடர்ச்சியாக அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப் என்ன சொன்னாலும் ஆமாங்க ஆமாங்கன்னு ஜின்செக் போட்டுட்டு இருக்காங்க. ஓப்பனாவே அங்க வந்து கட்சி சார்புடையவர்கள் தான் நீதிபதிகளாக இருக்காங்க. கருத்தியல் சார்புடையவர்கள், கட்சி சார்புடையவர்கள் தாண்டி கருத்தியல் சார்புடையவர்கள், கன்சர்வேட்டிவ்ஸ் 6-3 9 ஜட்ஜஸ்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல 6 பேர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆதரவு கன்சர்வேட்டிவ் கருத்துடையவர்கள் இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் என்ன சொன்னாலும் எக்ஸ்ட்ரீம்லி கான்ட்ரவர்ஷியல் விஷயங்களுக்கும் அவங்க வந்து சாப்பா குத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னோ வாய்வழியே பேசுறவங்க பேச வேண்டியது அதுதான். அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட் அல்ல நம்முடையது, அப்படிப்பட்ட ஹைகோர்ட் இல்லை நம்முடையது. இண்டிபெண்டன்ஸ் இங்க இருக்கு. வேறு கருத்துடையவர்கள் இருக்காங்க. ஆனா நான் கன்சர்வேட்டிவ் தரப்புலதான் வாக்களிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்களே இங்க கிடையாது. ஒன்று இருந்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் அப்படியும் போகக்கூடிய மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு தனிநபர், பாதிக்கப்பட்ட ஒரு தனிநபருக்கு நீதிமன்றத்துக்கு சென்றால் நம்முடைய நியாயம் அங்கே நிறுவப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நீங்க பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்கால அந்த நம்பிக்கை இல்லை. ஸோ நீங்க பார்க்க வேண்டியது வந்து அந்த விதத்தில் அமெரிக்காவை விட வலுவான ஒரு இடத்தில் தான் டெமோக்ராட்டிக்கலி இந்தியா என்ற நாடு இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு பில்ட்-இன் சிஸ்டம்ஸ் இருக்கு. இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லாமே தவிர இங்கே நெகட்டிவாக பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இதில் ஃபைனல் கொஸ்டின் சார். இதில் சாக் அப்சர்வராக உங்களுக்கு ப்ரெஷர் அப்சர்வ் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. எதிர்கட்சியோட ஆட்சி, இன்ஸ்டிடியூஷன் தனித்தனியாக எல்லாம் இருப்பது எல்லாமே வந்து இது ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது ஃபாரின் பார்வைகள், குறிப்பாக சொன்னால் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏன் கண்ணு உறுத்துது அப்படின்ற பாயிண்ட். 3வது டேர்மாக ஒருத்தர் வந்துட்டாலே அது வந்து டிக்டேட்டர்ஷிப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தியரி இருக்குது. அதனால தான் அவங்க வந்து புட்டினையும் ஜி ஜின்பிங் அப்படி தான் பார்க்குறாங்க. அதே இதில் வச்சு மோடி அவர்களையும் அப்படி தான் பார்க்குறாங்களா அப்படின்ற கேள்வி எழுது. இந்த டோட்டலாக இந்த விஷயம் வரும்போது மோடிக்கு எதிரான சதியா இது? பிபிசி, சோரோஸ் அப்படின்னு எல்லாம் போய் நிற்குது. அப்படி மோடிக்கு ஏதாவது சதி இருக்கா? அப்படி நம்ம இதை அப்படி இன்னும் இந்த ஒருத்தர் பேசுறதையே நம்ம வந்து சதி அப்படின்னு பார்க்க கூடாது. இது என்னுடைய பார்வை. இது பேச்சு வேற, செயல் வேற. செயல் அப்படி நடக்குதுன்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய ஏஜென்சிஸ், உளவுத்துறை, சட்ட ஏஜென்சிஸ் எல்லாத்துக்குமே அதற்கான வேண்டிய எக்யூப்மெண்ட்டும் ஆட்களும் சட்டமும் இருக்குங்கிறதுனால எனக்கு அது பயம் கிடையாது. ஆனால் வெளிப்படையாக பேசுறாங்க இல்லையா? எப்படி வந்து புட்டினையும் ஷி ஜின்பிங்கையும் நரேந்திர மோடியையும் ஒரே தட்டில் வைக்க முடியும்?
வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா புட்டினுக்கு எதிராக யாருமே இருக்க முடியாது. அவர் மீது ஏதாவது ஒரு வழக்க தொடுத்து அவரை வந்து நவால்னியோடைய கதை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊசி போட்டு விஷம் கொடுக்கப்பட்டது, அதை நேரடியாக யார் கொடுத்தாங்களான்னு தெரியாது. அதுல இருந்து அவர் தப்பிச்சு வந்தாரு. கடைசியா அவர் மேல ஏதோ ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, ஜெயிலுக்கு போனாரு, இறந்து போயிட்டார். ரைட்டா? ஷி ஜின்பிங் வந்து இவருக்கு முன்னால் கட்சியுடைய தலைமையாகவும் ஜனாதிபதியாகவும் இருந்த ஹூ ஜின்டா போன்றவர்களையே ஒரு பிளீனரி நடக்கும் பொழுது அப்படியே குண்டு கட்ட அலைகா தூக்கி இடத்துல தள்ளிட்டு போயிட்டாங்க. எதிர்த்து யாரும் பேசுறதுக்கான இடமே கிடையாது. அது எப்பொழுதுமே ஒற்றை கட்சி ஆட்சி. அங்க அட்லீஸ்ட் ரஷ்யாலையாவது வேறு சில கட்சிகள்னு ஒண்ணு இருக்க முடியும், ஆனா ஜெயிக்க முடியாது. இங்க கட்சியே இருக்க முடியாது. மாறா இங்கே எதிர்கட்சிகள் இருக்கின்றன, கடும் நெருக்கடியை கொடுக்கின்றன. அவங்களுடைய திறமை, தகுதி எதை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை. அவர்களால் ஒரு தேஜஸ்வி யாதவ் போன்றவர் வந்து தேர்தலில் நிற்க முடிகிறது, படிப்பு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. நம்ம அதை பத்தி, நம்முடைய டெமோக்ரஸிங்கிறது அதுதான். நீ படிச்சிருக்கியா, உனக்கு பெருசா இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்னு. அப்ப யாருமே அந்த வட்டத்துக்குள்ள வர முடியாது. யார் வேண்டுமானாலும் இங்க தேர்தலில் நிற்கலாம், ஜெயிக்கலாம், முதல்வர் ஆகலாம். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன அவங்க காரணம் காட்டுறாங்கன்னா, ஒரு சில பேரை எடுத்துப்போம். உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் வந்து சிறை வைக்கப்பட்டு அவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டு பயங்கரமான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், முக்கியமாக சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அப்புறம் டெல்லி போன்ற இடத்துல வந்து போலீஸுமே வந்து மத்திய அரசோடைய கைக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஹேமந்த் சோரன் போன்ற ஒருவர், அங்கே காவல்துறை உங்க கையில இல்லை, மற்ற இரண்டும் இருக்கு, சிபிஐ இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. ஸோ இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி நீங்க எதிர்கட்சியினர் மீது மிக கடுமையான அழுத்தத்தை சுமத்துகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் அது போன்ற வழக்குகள் எதுவும் மம்தா பானர்ஜி மீதோ அல்லது ஸ்டாலின் மீதோ அல்லது பினராயி விஜயன் மீதோ அல்லது ரேவந்த் ரெட்டி மீதோ அல்லது சித்தராமையா மீதோ அப்படிங்க வரிசையா எடுத்துட்டே போங்க. அவங்க எல்லாம் எதிர்கட்சியை சேர்ந்த பகவந்த் மான் மேலேயே வைக்கல, பகவந்த் மான் மேலேயே வைக்கலையே, ஏன் வைக்கல? இன்னும் நான் பல வரிசையா உங்களுக்கு எதிர்கட்சிகள் நீங்க ஒவ்வொரு மாநிலமாக சொல்லிட்டே போலாம். அப்ப ஏன் வைக்கல, ஏன் இங்க வருது அப்படின்னா, ஈவன் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று அக்செப்ட் பண்ணிப்போம். சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் மத்திய அரசில் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய கைப்பாவை அப்படின்னே வச்சுப்போம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அதுல ஒரு சின்ன உண்மையும் இருக்கு. யார் மீது வழக்கு தொடுப்பது, யார் மீது வழக்கு தொடுக்காமல் இருப்பதுங்கிற அந்த ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் அந்த ஏஜென்சி கிட்ட இருக்கு. அது கட்டுப்படுத்தப்படுகிறது. உண்மையை சொல்றதா இருந்தா இதுதான் வந்து எல்லா இடத்திலும் நடக்கிறது. சரி, இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய உங்களுடைய நீதித்துறை என்ன பண்ணுது? இவர் ஒரு ட்வீட் போடுறாரு, முந்தைய ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வழக்கு தொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல. இப்ப ஏதோ உலகம் என்பது வந்து அப்படியே ஏதோ வந்து சுத்த தங்கத்தில் உருக்கி வார்க்கப்பட்டதுங்கிற மாதிரியும், ஏதோ இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் ஊழல் தோய்ந்தவர்ங்கிற மாதிரிலாம் இல்லை. இது ஒரு அன்பார்ச்சுனேட் பட் ரியாலிட்டி. இதுதான் எந்த நாட்டில் ஆளும் பிரதமர் மீது அல்லது குடியரசுத் தலைவர் மீது அங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நீதித்துறையினாலையும் போலீஸ்னாலையும் ஒரு வழக்கு தொடுத்து அவங்கள ஜெயில போட முடியாது. இப்ப நிக்கோலா சார்கோசி பிரெஞ்சு அதிபராக இருந்தவர், 2 டேர்ம் இருந்தாரு. அவர் அது எக்ஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கு பிறகுதான் இன்னைக்கு தூக்கி அவர் ஜெயில போட்டிருக்காங்க. ட்ரம்ப் மீது ப்ரூவன் குற்றச்சாட்டு, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவர் மீண்டும் அவர் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து இறங்கியதற்கு பிறகு அந்த வழக்கு மீண்டும், அந்த தண்டனை மீண்டும் நிலைநிறுத்தப்படுமா அப்படிங்கிறது தெரியாது. இல்ல லாஸ்ட் டே அவரே வந்து ஒரு சட்டத்தை போட்டு அந்த அவருக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கு, என் மீது இதுவரை வந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு அவர் பண்ணலாம்.
பைடன் பண்ண மாதிரி இவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. நேற்று கூட வந்து ஒரு பினான்சியல் குற்றம், பைனான்ஸ்ங்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமான இதுக்கு வந்து அவர் அதுல வந்து பணத்தை தவறான வழிகளில் செலவிட்டாருங்கிற ஒரு மேலேயே அவர் வந்து அந்த குற்றத்தை நீக்கி அவர் வந்து கையெழுத்து போட்டு பிரசிடென்ஷியல் பாடம் கொடுக்குறாரு. ரைட். ஸோ இந்த எல்லா பேக்ரவுண்டை வச்சு பார்க்கும்போது இந்தியா என்பதன் சட்டம் ஒழுங்கு துறை மட்டுமில்ல, அந்த என்டையர் கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கே ஃபார் பெட்டர் தென் ஆல் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். நீங்க யாரும் ஒழுங்கு கிடையாதுரா, நீங்க எல்லாம் மட்டும் என்னவோ தனியாக ஸ்பெஷலாக செஞ்ச மாதிரியும், ஏதோ இந்தியா சீனா ரஷ்யா மட்டும் ஏதோ மோசமானது மாதிரி. நான் இந்தியாவை வந்து சீனா ரஷ்யாவோட சேர்க்க மாட்டேன். அதே சமயம் ஏதோ அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கனடாவும் பிரிட்டனும் ஏதோ ரொம்ப உன்னதமானவர்கள் அப்படிங்கிற மாதிரியாகவும் நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன். we have our own system and we are getting better at it. ஸோ அதை பற்றி நம்ம பயப்படவே வேண்டாம், கேவலமாக நினைக்கவே வேண்டாம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தை எல்லாத்தையும் வலுவாக்கிக்கிட்டே தான் இருக்கோம். இட் வில் கெட் ஈவன் பெட்டர். நம்முடைய மிடில் கிளாஸ் வலுவாகி கொண்டே போகும்போது இது தானாகவே இந்த சிஸ்டமும் வலுவடைய ஆரம்பிக்கும். அதனால நம்ம பயப்பட வேண்டிய காரணம் எதுவுமே கிடையாது அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த விஷயம் குறித்து பேசியதற்காக மிக்க நன்றி சார். வணக்கம்.